மதம் சாதி அடையாளங்களுடன் கல்வி வளாகங்களுக்குள் யாரும் வரக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருந்த நிலையில் அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று மருத்துவர் ராஜ்குமார் கூறியுள்ளார். இருவர் பேசியதையும் வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். மதம் சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. அமைச்சர் ராஜ்மோகன் அது சொன்னது ரொம்ப நமது அரசியல் சாசனத்துக்கு எதிராக அவர் சொல்லியிருக்காரு. இந்திய அரசியல் சாசனத்தில் ஆர்டிகிள் 15 என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு எந்த தர்மம் மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கோ அந்த தர்மத்தை அவன் கடைபிடிக்க முடியும் என்பது ஃபண்டமெண்டல் ரைட் டு ரிலிஜன் ஆர்டிகல் 15. அது மட்டும் இல்லை, வெளிப்படையாக ஆமாம் நான் புத்திஸ்ட், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது பேச்சு உரிமை ஆர்டிகிள் 19 நமது அருமை டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார்.